தார்பாய் இல்லைன்னா அப்படின்னா நாங்கள் வீட்டில் படுக்க முடியாது. குடி தண்ணியும் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜரில் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல்லாக தான் வருது. தண்ணியும் சரி கிடையாது எங்களுக்கு. உங்களை நல்லா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க. ஆனால் அந்த குப்பை இருக்கிற மாதிரி தான் சார் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போ படியெல்லாம் சும்மா நடந்து போகும்போதே அப்படியே உடையுது, படியெல்லாம் உடஞ்சி விழுகுது. அந்த ஒரு 8 வயசு பையனோட ஸ்ட்ரென்த்தையாக தாங்க முடியல. அந்த பில்டிங் எவ்வளோ நாள் சார் நிலைக்கும்? சென்னை கண்ணகி நகரில் உள்ள எழிநகர் பகுதியில் அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மிகவும் சிதிலமடைந்துள்ளதாக அதில் வசித்து வரும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலத்தில் மொட்டை மாடியில் தேங்கும் தண்ணீர் மேற்கூரை வழியாக ஊறி கட்டடத்திற்கு உள்ளே சொட்டுவதால் 4வது தளத்தில் குடியிருப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்குள் தார்பாய் கட்டி வசிக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாங்கள் பல வருஷமாகவே தார்பாயோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா இது 3 அடுக்கு மாடின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் 3வது மாடியில் இருக்கிறோம். மேலேருந்து தண்ணி எப்போவுமே ஊற்றிட்டு இருக்கோம் சார். மழை பெஞ்சால் மட்டும் கிடையாது, எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு மேலே லைனில் தான் வருது. சரிங்களா? அந்த தண்ணி ஓவர் ஃபுல்லானாலும் வெளியில் ஊற்றுறதுக்கு வழி கிடையாது. எங்கள் வீட்டுக்குள்ளவே தான் அந்த தரையில் ஊறி 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 வீட்டுக்குள்ளவே தான் சார் வரும். அதனால் நாங்கள் எப்போவுமே அந்த தார்பாயோட தான் இருக்கிறோம். தார்பாய் இல்லைன்னா அப்படின்னா நாங்கள் வீட்டில் படுக்க முடியாது. அது ஒன்று. இன்னொன்று, மழை வந்தது அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்கும் சார். ஊற்றிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அந்த தார்பாயிலே ஒரு ஹோல்ஸ் போட்டு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுருவோம் சார். ஏன்னா மொத்த தண்ணியை நாங்கள் ஃபுல்லாக எடுக்க முடியாது சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து ஊற்றுவோம் சார். அப்படியே அதுலேயே மாறி மாறி எல்லாரும் விழுந்து வழுக்கி விழுந்துகிட்டே தான் சார் இருப்போம். வெளியில் ஒரு செவுரு விடாமல் எல்லா செவருமே அப்படியே ஈரமாக தான் சார் இருக்கும். எப்போவுமே ஈரமாக இருக்கும். எர்த்தடிக்கும், ஷாக் அடிக்கும், எல்லாமே இருக்குது சார். அங்கே வேறு என்ன சொல்லவே முடியாது சார். இந்த பில்டிங்கே ரொம்ப சேஃபே இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. ஆரியபுரத்தில் இருந்தோம். ஆரியபுரத்தில் சின்ன வீடு, ஓலை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. மழை பெஞ்சால் உள்ளேருந்து நாங்கள் வெளில பார்ப்போம். எங்கள் வீட்டுக்குள்ளே மழை வராது, தண்ணி வராது, எந்த ஒரு இதுவுமே வராது. குட்டி வீடாக இருந்தாலும் அழகாக இருந்தோம் சார் அந்த வீட்டுக்குள்ளே. அங்கேருந்து காலி பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை காலி பண்ணி உங்களை நல்லா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க. ஆனால் அந்த குப்பை இருக்கிற மாதிரி தான் சார் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சரிங்களா? வெளியில் குப்பை எப்படி இருக்கும், மழையில் தண்ணியில் அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஒரு பையன் அந்த கிரில்லேருந்து விழுந்துட்டான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. 4வது மாடியிலேருந்து கிரில்லில் ஒளிஞ்சிருந்த பையன், சும்மா எட்டி பார்த்த பையன். அவன் அந்த கிரில்லில் அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியல. அப்போ அந்த ஒரு 8 வயசு பையனோட ஸ்ட்ரென்த்தையாக தாங்க முடியல. அந்த பில்டிங் எவ்வளோ நாள் சார் நிலைக்கும் சொல்லுங்கள்? அந்த கம்பி விழுந்து அந்த 3 மாடி பில்டிங்கும் அந்த 3 லைன்லேயும் அப்படியே அடுத்த பால்கனி கிரில்லெல்லாம் உடச்சிக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் விழுந்தான் சார் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதோ கடவுள் செயல் எதுவும் ஆகலை அப்படின்னு வச்சுங்களேன். ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதிகாரிங்க வருவாங்க, பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் துக்கம் விசாரிப்பாங்க, பக்கத்து வீட்டில் விசாரிப்பாங்க, அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இதுக்கு மீறி நாங்கள் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் என்ன பண்ணால் இந்த அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிப்பாங்க? இப்போது பணக்கார இடத்துல இருக்கிறாங்க, ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களுக்கு எதனா ஒரு கொரோனா உடனே போயிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க, எல்லாம் செஞ்சுறாங்க. நாங்கள் ஏழைப்பட்டவங்கன்றதுனால எங்களுக்கு பார்க்க மாட்டாங்களா? எங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு சொல்யூஷன் வரும்? 37வது பிளாக் சைடு மொத்தம் 90 வீடுங்க இருக்குது. இதில் இது பார்த்தீங்கன்னா இப்போ நிஜமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பில்டிங் விரிசல் விட்டு நிறைய வீடெல்லாம் ஒழுகுது. மழை பெஞ்சாலும் தண்ணி வரும். சாதாரணமாக எங்களுக்கு குடிநீர் விட்டால் கூட சரி அங்கங்கே ஒழுகுது. வீடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இந்த இடம்லாம் தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே வீடு ஃபுல்லாக ஓதங்காகுது. ஜன்னலெல்லாம் இடிஞ்சு அப்படியே விழுகுது. ஜன்னல்லாம் தன்னாலேயே விழுகுது. நிறைய டேமேஜ் நிறையவே இருக்குது சார் இந்த வீட்டுங்களில். ஆனால் ஷாக்கும் அடிக்குது சார். செவுத்தில் கை வச்சாலே எர்த்தடிக்குது, எல்லாமே இது பண்ணுது. மற்றபடி எங்களுக்கு இங்கே எங்களை பார்த்தா நாங்கள் ஒரு இது மாதிரி தான் இருக்கோம், அகதிங்க மாதிரி தான் இருக்கிறோம். இங்கே எங்களை எடுத்துகிட்டு இங்கே பெரிய பில்டிங்கு அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஒரு பெரிய குவார்ட்டர்ஸு, உங்களுக்கு தண்ணி வசதி, கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது அப்படின்னு கொண்டு போட்டதுனால தான் நாங்களாம் இங்கே வந்தது. ஆனால் இங்கே பார்த்தா தான் தெரியுது எங்களுக்கு தண்ணி வசதியெல்லாம் இருக்குது, மற்றபடி பில்டிங் எதுவுமே சரி கிடையாது. இப்போ நாங்கள் படியெல்லாம் சும்மா நடந்து போகும்போதே அப்படியே உடையுது, படியெல்லாம் உடஞ்சி விழுகுது. அதை தண்ணிட்டு மழை டைமில் பார்த்திங்கன்னா சுத்தம் அப்படியே விரிசல் விடுது, ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே கொட்டுது. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலேருந்து தலைலாம் கீழே கொட்டுது, வீட்டுக்குள்ளேயே கொட்டுது, தலைலாம் கீழே தான் கொட்டுது. குடி தண்ணியும் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜரில் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல்லாக தான் வருது. தண்ணியும் சரி கிடையாது எங்களுக்கு. ஏதோ உள்ளே வருது அப்படின்றதுனால நாங்கள் அதை பிடிச்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி வெளியெல்லாம் எங்களுக்கு போய் தண்ணி எடுக்கிற மாதிரி எந்த வசதியும் கிடையாது. உள்ளே வர தண்ணி மட்டும்தான் நாங்கள் குடிக்கணும் சார்.